தனிப்பட்ட முறையில் சிறார் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமல்ல என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்தது மிக மோசமான தவறு என உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த தீர்ப்பும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த அம்பத்தூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் செல்போனில் சிறார்களின் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்ததாக அவர் மீது காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என்று கூறி இளைஞர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து குழந்தைகள் நல அமைப்பு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதி பர்திவாலா அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பு மிகவும் மோசமான தவறு என்று கண்டித்திருக்கும் உச்சநீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தனிப்பட்ட முறையில் சிறார் ஆபாச படங்களை பார்ப்பது போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றமே என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக அறிவித்துள்ளது. குழந்தைகள் ஆபாச படங்கள் என்ற வார்த்தை பிரயோகம் கூடாது என்று தீர்ப்பில் கூறியிருக்கும் நீதிபதிகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் என்றும் சுரண்டல் என்றே பயன்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்சோ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதுவரை அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் ஆபாசம் என்ற வார்த்தையை எந்த உத்தரவுகளிலும் குறிப்பிட வேண்டாம் என்றும் அனைத்து கீழமை நீதிபதிகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.